ஹலோ காய்ஸ், பார்ட் 2 விளையாட போகிறோம். ஏன்னா பார்ட் 1 எடுத்துட்டேன் ஃபுல்லாக. அதில் ஜெயிக்கவும் செஞ்சேன், ஆனால் அது பாதி வீடியோ கட் ஆயிருந்துச்சு. சரி எதுக்கு இன்னொருக்க போட்டுருவோம். பாதி வீடியோ கட் ஆனாலும் மனசே உடஞ்சிருச்சு. ஐயோ என்னோட திரும்பி விளாடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்ட இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி இதுலேருந்து பாருங்கள், இது பார்ட் 2வாக இருக்கும். என்ன நம்மட்டா சேனல் டெவலப் ஆகலை இப்போதைக்கு. எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் நான் ஒரு முஸ்லீம் தான். எவ்வளவோ வீடியோ போட்டும் எனக்கு ஒரு ஆதரவும் இல்லை. இப்போ நான் என்ன செய்ய? சரி வாங்க கேமுக்குள்ளே போவோம். நான் சோகத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இதுலேருந்து அந்த கலர் கலராக இருக்கிறத தேடணும் கைஸ். அதான் நான் ரெட்டை பார்த்துட்டேன். பச்சை மட்டும் தான் கிடைக்க லேட் ஆகும். பச்சைலாம் கிடச்சிரும். ஒருங்க ஐயோ அவங்க காட்டவா? அவங்க காட்டுறேன். மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. சரி போக வேண்டியதான். வந்தாச்சு. Rich, where are they keeping the Huggy boxes? I don't know. I couldn't tell you. Remember when maintenance left to sweep of this place? Exactly. Nobody in this stupid company knows what they're doing. Oh, I swear I haven't seen a single box in its place since they started flooding the storehouse, orphanage, and junk. Right. Nice program on brand. Still hard to be happy about it with manufacturing the hard necks about it, because we can't buy stupid Huggy boxes. You're right. You're right. It's for the orphans. We just wish there were less boxes. Anything less would be more pitiful. Is that even a word? இன்னும் சேசிங்க ஆரம்பிக்கல, பயப்படாதீங்க. எல்லாம் சேசிங்க பேசிக்க ஆரம்பிக்கும்போது அஜித் நம்ம பார்க்க வந்து இதாக போகுது. அதனால மசில் கொடுக்க போகிறாங்க. மசில் தெரிஞ்சு மேலே ஏறி தெரிஞ்சு இப்படி இதை அடிச்சு இப்படி குதிக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. திரும்ப போக வேண்டியா ஏறிட்டு அடிச்சோன்னா திறக்கும். திறந்துருச்சு. அதாவது போச்சு. அதாவது பயங்கரமாக பொம்மைலாம் உழுவு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பொம்மையை உருவாக்க நடந்தா அது எனக்கு தெரியும். பொம்மையாக உழுவு பாருங்க. சவுண்டு பயங்கரமாக இருக்கிறதுனால சவுண்டை குறைச்சிட்டேன் காய்ஸ். சவுண்டை குறைச்சிட்டு தான் விளாண்டேன். தெரிஞ்சு சொல்கிறீங்களா, இந்த இடத்துக்குள்ளே தான் ஹையி இருக்கான். இதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே தெரிஞ்ச ஒரு பொம்மையை வைப்போம் நினைக்கிறேன். ஆமாம், பொம்மை டாய் இந்த போட்டுக்கலாம். என் டாய், இந்த டாய் இதுக்குள்ளே வச்சோடனே இந்த டாய் இதை வச்சு தான் இந்த ஃபேக்ட்ரியை வச்சு உருவாக்கி அதுக்கப்புறம் இந்த பொம்மை இதுக்குள்ளே வச்சு அவனை வெளியே திறந்து விட்டு அதுக்கப்புறம் அது வழியாக ஓடி போய் வெளியே தப்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு பூ மாதிரி ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதை கண்டுபிடிக்கணும். சரி போய் பவர் ஆன் பண்ணிட்டு வந்துடுவோம் வாங்க. பவர் ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஆன் பண்ணணும்னா அதை எப்படி ஆன் பண்ண தெரியும்? ஒரே ஆட்டம் பூச்சில் வாங்க.
அட்டம் தூக்குறேன். ஐயோ போனோம்னா அவ்வளோதான், ஹரோஹராவாயிரும். பிடிச்சி இருப்போம். போங்க இப்படி போய் 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 லாஸ்ட்டு போயிடுவேன். பயமே இல்லைன்னு போயாச்சா. இங்கேருந்து அடிக்கணுவாங்க. இங்கேருந்து கரெக்டாக அடிச்சு அடிங்க. அது வளைய வளையணும். அடி அடி கொடுத்து ஐயோ அது இதை விட்டுட்டு அதை சுத்தாவே அடிக்கணுங்க. அதாவது ரெட்டை கொடுத்துடணும். அடிச்சு இதில் ஜாயிண்ட் அடிக்கக்கூடாது, அதில் ஜாயிண்ட் அடிச்சு அதுலேருந்து இதுக்கு ஜாயிண்ட் அடிக்கணும். அப்போ தான் கம்மியான வயர் போகும். தெரியுதா? எவ்வளோ வயர் இருக்காங்க வச்சு அழகாக அடிச்சிடலாம் வயர். இதை அடிச்சு ரெண்டாயிரத்துல சொல்லி செய்யறியடா அப்படின்னு சொல்லலாம். அடி அடி ஐயோ ரெட்டை அடிச்சிட்டேன் காய்ஸ். 3வது அட்டம்ப்ட்டு. என்னடா ஃபஸ்ட் அட்டம்னு சொல்லிட்டு 3 அட்டம் டாக்கேடா. அதுதான் உங்களுக்கு தோணுது. சரிச்சு இதில் அடிக்கக்கூடாது. நேராக போய் ஒரு சுத்தணும். கண்ணை பார்க்காம வந்துரு வந்து டச்சா. என்னடா இது அடிக்க முடியல காய்ஸ். சொல்றாங்க காய்ஸ் இந்த கை போக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு ரெட் கையை விடக்கூடாது, ப்ளூ கையை தான் விடணும். வாங்க இந்த விட ப்ளூ கையை விட்டு பார்ப்போம். அடிச்சு இதில் படாமல் பல்லு படாமல் இதில் ஒரு குத்தை போட்டு இதில் ஒரு பட்டு அப்புறம் வந்துடுறா வைக்குள்ள. வயர்கான்ல இத்தனை நாள் வயர்கான்ல காய்ஸ். 20 ரூபா செட்டுக்கணும். இப்படி அடிச்சு இது பர்ஃபெக்ட். இங்கே பாருங்க இப்போ இவ்வளோ கயிறு இருக்குது. கயிறு இருக்கா? இதை வச்சு தமிழ் அவ்வளோதாங்க. எடுத்துக்கிட்டே கீழே போதா ஒரு புதி டமீர். அவ்வளோதான். இப்போ பவர் ஆன் ஆயிரும். இப்போ நம்ம இந்த பட்டனை தட்டி விட்றாதான் வேலை. போல பயங்கரமாக இருக்குது. அவனை குறைச்சுவோம். சரியான இதாக இருக்காங்க. இது வழியாக வந்தோம் நம்ம. சரி பொம்மையை திறந்து விட வேண்டியதான் வேலை. மூணையும் போய் அந்த பொம்மை உருவாக்கிட்டாவும் பொம்மை வர வரைக்கும் நம்மளாம் வெயிட் பண்ண வேண்டியதான். பொம்மை இப்படிதான் வரும். இங்கே பாருங்க நடுவில் இருக்கிறது நம்மளே பார்த்து வருதா. இங்கே இப்படி இப்படி இருந்தால் இப்படி நம்மளை பார்க்க பாருங்க. இப்படி இருந்தால் இப்படி நம்மளை பார்க்குது. அப்படியே முன்னாடி வரும். அப்படியே கண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். இந்த பாருங்க எப்படி இருக்கு. நம்மளை பார்க்கறதுலே குறியாக இருக்குது. ஆனால் 2 பொம்மை வேற எந்த 2 பொம்மையும் பார்க்கல. அந்த பொம்மை மட்டும் பார்க்கல.
அடுத்து இது வழியாக போகுது. இங்கே என்னால முடியும் பார்ப்போம். போனோடனே அதான் மூடி இருக்கு. அதான் மூடி திறக்குங்க. பாருங்க சவுண்டை கொண்டு போட கரண்டு சவுண்டு அடிச்சோட நம்ம சவுண்டை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுவோம். ஆனால் நான் பேசுகிறது கொஞ்சம் கேட்காது, பயப்படாதீங்க. சேசிங் முடிஞ்ச பிறகு நான் பேசுகிறேன். இப்போதைக்கு நான் பேச மாட்டேன், வெயிட் பண்ணுங்க சரியா? ஓகே, கொஞ்ச நேரம் சண்டை கேட்காது. இந்த பொம்மை வந்துருச்சு. இந்த பொம்மையை நான் எடுத்துகிட்டு நான் ஹக்கி உக்கியை கூப்பிடுவேன். ஹக்கி உக்கியை கூப்பிட்டு நான் அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சுன்னா அது ஃபுல்லாக வீடியோவாக வரும். நான் பேச மாட்டேன் எதுலேயுமே. ஓகேண்ணா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் தான் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் பொம்மை எடுத்து போகிறேன். வேலை அப்புறம் பொம்மையை எடுத்து போயிடுவேன். பொம்மையை எடுத்துகிட்டு பொம்மையை இதுக்குள்ளே வைக்கணும். வச்சோடனே இந்த இது திறக்கும். உள்ள கருகருன்னு இருட்டா இருக்கா, அந்த இடத்துல தான் அகி உகி இருக்கா. ஓகேவா கைஸ்? உள்ள போனோடனே வருவான் பாருங்க. வந்துட்டோம். ஓடு உள்ள ஓடு. உருண்டுருவோம். ஓடு அதுல ஓடு. இதில் வருவான். வலி எங்கிட்ட விட்டாங்க. வேற போடுமா? கொல்ல போற நேரம். அகி உகி சத்து போயிட்டான். எப்படியே சேசிங்க முடிச்சு விட்டாச்சா கைஸ்? அகி உகி கீழே செத்து போய் கிடப்பான். நம்மளை இன்ட்ரோல இந்த ஃப்ளவர் தான் கைஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த ரெட் கலர் ஃப்ளவர் தெரியுதா? இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நம்ம போக வேண்டியதான். அவ்வளோதான். ஹக்கியோக்கி கதை முடிஞ்சு கைஸ். நம்ம எப்படியோ தப்பிச்சாச்சு ஓரளவு. எப்படியோ அந்த சேசிங்கில் நான் பேசவே மாட்டேன் சொல்லிட்டு தான் நான் பேசாமல் போனேன். சரி, இப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்ல, இனிமேல் சவுண்டு ஏற்றிட வேண்டியதான். அடுத்து நம்ம பாப்பியை பார்க்க போகிறோம். பாப்பின்னு நினைக்கிறேன். பாப்பியை பூப்பியான்னு தெரியல. கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். சேசிங்க இப்போதைக்கு முடிச்சாச்சு. பார்ட் 2லேயே சேசிங்க முடிச்சாச்சு. சரி, இப்போ போக வேண்டாம். இன்னும் எதுவும் இல்லை, கிடச்சிச்சு. டேப்புன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நாளை பார்த்துக்கலாம். வச்சுக்கோங்க. இது நோ ரன் நோ ஸ்டாப் டேஞ்சர் ஏதோ போட்டிருக்காங்க. நீங்கள் இதுதான் இருந்தால் யார் பயப்பட. நமக்கு இப்போதைக்கு 2 கை வரைக்கும் ஃபுல் ஆகிட்டோம். சரி, போக வேண்டியதான். வழி காட்டுறது போக வேண்டியதான். சாப்டர் 2 தயாராக இருக்குங்க. சாப்டர் 2 வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். இன்னும் இப்போதைக்கு நான் யோசிக்கல வீடியோ போடணுன்னு. பார்ப்போம். சவுண்டை குறைச்சிடுவோம், ஆனால் பயமாயிடும் நம்மளுக்கு. இப்போதைக்கு நான் கொஞ்சம் நேரத்து பேச மாட்டேன். பாப்பி போன பிறகு தான் பேசுவேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போயே சொல்லிடுறேன், அப்போ சொல்ல மாட்டேன். சரி, வாங்க போகலாம். இதுக்குள்ளே இருப்பான் பாப்பி. இந்த இருக்காளா? அப்படியே பாப்பி ஒன்னால தாண்டி. பாப்பி ப்ளே டைம்னா என்ன அர்த்தம் காய்ஸ்? பாப்பி நம்மளை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் காய்ஸ். புரியுதா? தொடர்ந்தானே டிங் 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 தேங்க்யூண்டா. கேட்குச்சா? கேட்காது உங்களுக்கு. அவ்வளோதான், அந்த கேம் இதோட முடிஞ்சு. சாப்டர் 1 இஸ் ஃபினிஷ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ போகலாம் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் காய்ஸ்.